1 மணிக்கெல்லாம் கலெக்ஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க அம்மா கூப்பிடுங்க, நான் காசு வாங்கிட்டு போறேன். That's well struck. The bottom man coming into play. யார் அடிச்சா? ஏய் நீ அப்படியே படுறா. படுறதாண்டா ராசி கரெக்ட்டா 6 அடிச்சான் பாரு. Incredible. That bottom hand of MS Dhoni is ஈஸி ஜெயிச்சலாம்ல? Desperate drive in the deep from Horrocks, but not good enough. போடு போடு. ஏமா சாப்பாடு எடுத்துட்டா சாப்பிறியா? கிரிக்கெட் முடியட்ட சாப்பிடு. உனக்கு என்னத்துக்கு கிரிக்கெட்? Quick single. Direct it and he's gone. இந்த வயசுல அம்மா நேரமா இப்ப ஒரு பால் 4 ரன்ரா மாப்ள. The crowd realizing it. This is the last over. ஆரியாத்தா இவங்களை எப்படியா ஜெயிக்க வைடி அம்மா தாயே. காசை வாங்கிட்டு இப்படி தோத்துட்டு போறானுங்க விளங்காத பையன். தம்பி 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 அழுகாரா? அடுத்த மேட்ச் ஜெயிச்சலாம்டா. அண்ணா இதானே ஃபைனல். என்னாச்சு? போச்சு, இந்தியா தோத்து வச்சிரா மாப்ள. ஏய் டிவி காசு கேட்டியா இல்லையா? டேய் டேய் ஏன்டா அழுவுற? சரிடா சரிடா, இதுக்குதான் கிரிக்கெட்டே பார்க்க வேணாம்னு சொல்றது. இவனுங்க எப்பவுமே இப்படிதான். இதுக்கா போய் அழுவுறத? விடுறா விடுறா. குடும்பமே சோகத்துல இருக்கும்போது நான் எப்படா காசு கேட்கறது? அதான் ஒண்ணுமே கேட்காம வந்துட்டேன். ஏய் இப்படிலாம் இருந்தா எவனும் காசு கொடுக்க மாட்டான். பைக்கை தூக்கிடுன்னு சொன்னாதான் காசு கொடுப்பான். சொன்ன மாப்ள பைக்கை தூக்கிடுவேன்னு சொன்னேன். வண்டியை தூக்கிறதுங்க தம்பி. இந்த வண்டியை மாப்பிள்ளைக்கு வரதட்சணையா கொடுத்தது தம்பி. இதை தூக்கிட்டீங்கன்னா என் பொண்ணை வாழா வெட்டியா திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க தம்பி. தயவு செஞ்சு வண்டியை தூக்கிறதுங்க தம்பி. நான் எப்படியாவது சீக்கிரமா பணத்தை கட்டிடுறேன் தம்பி. தயவு செஞ்சு வண்டியை தூக்கிறதுங்க தம்பி. கலெக்ஷன் முக்கியமா ஒரு பொண்ணோட லைஃப் முக்கியமாடா? ஃபீலிங்ஸ் நீயே யோசிச்சு பாருடா. அப்ப ஒரு கலெக்ஷன் கூட பண்ணல. யாரு? ஏய் செக் வாங்கிட்டேன்ல பாரு. எது? இந்த ஒட்டகப்பாளையம் சக்கரை பண்ணி செக்கு தானே இது? ஆமா. டேய் சில பேர் செக்க பேங்க்ல பட்டாதான்டா பவுன்ஸ் என் செக்க கீழே பட்டாலே பவுன்ஸ் ஆகும்டா. இவ அக்கௌண்ட்ல பணமே இருக்காதுடா. பெரிய ஃப்ராடு மாப்ள. இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு தெரியுறா. ஒரு கலெக்ஷன் கூட பண்ணாம வந்திருக்கேடா. யாரும் தரலடா. மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிடுவேன். வாடா. ஆமா என்னடா மாப்ள இவ்வளோ வண்டியா திட்டுறான்? ஃபேமிலி பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். விட்றா, இந்த வேலைலாம் வேற ஒரு வேலை. மனசு தளர விட்டுறாது. கான்ஃபிடண்டா இரு, உன்னால முடியும். என்ன நம்ம தூக்குன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வேலையை விட்டு தூக்குனது ஒன்னடா. என்ன தூக்குனானா உன்னை தூக்குனானடா. நம்ம அப்படியே பழகிருக்கோம். இந்த வேக்கானம்லாம் பேசாதடா. அவன் கையை கால பிடிச்ச வேலைக்கு சேர்த்து விட்டா தத்துவமா பேசிக்கிட்டு இருக்க. வேலைக்காக எத்தனை பேர் ஆபீஸ் வாசல் வெயிட் பண்றாங்க தெரியுமா? என்ன சொல்ற? அவன் கால போய் சொல்றியா? காலில் விழுந்தா மட்டும் சேர்த்துக்கு வேணா என்ன? அதை வேற மாதிரி கரெக்ட் பண்ணணும். வேற மாதிரினா? இல்லை சார், முத நாளுங்கிறனால இப்படி ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா பையன் பிக்கப் ஆயிடுவான் சார். இல்லை ரவி, அவன் ஃபர்ஸ்ட் நாளே 4-5 கலெக்ஷன் பண்ணுறானுங்க. ஒரு கலெக்ஷன் கூட பண்ணாமல் வந்தால் எப்படி ரவி? நீயே சொல்லு. நீ முத நாள் எத்தனை கலெக்ஷன் பண்ண? 4 சார். அப்புறம் மந்த்லி கலெக்ஷன் டேலி ஆகலாம். என்ன எப்படி ஆப்படிப்பானுங்க தெரியல ரவி. இவன் மூஞ்சியை பாரு, பச்சை குழந்த மாதிரி இருக்கு. இவனுக்கெல்லாம் பயந்துட்டு எவனா காசு கொடுப்பாங்களா ரவி? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். அவன் கராத்தில் பிளாக் பெல்ட்டு சார். என்னமோ ரவி, நீ இவ்வளவு சொல்றதுனால. ஐயோ, என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறா. தண்ணி அடிக்க முன்னாடி பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ரவி சார், வேணாம் நீ பேச, நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ பேசு. சார் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு. ஓகே, ஒரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லு. என்ன? சரி சார். ஓ சார், இங்கேயே ஆன் பண்ணிடாத. இந்த சத்தத்தை கேட்டால் அவள் கண்டுபிடிச்சிருவான். வெளியே போய் பேசு. டிராஃபிக் சவுண்டு கேட்டால் தான் அவள் நம்புவான். போ. ஓகே சார்.
சார் உங்க ஒய்ஃப் பயங்கர ஷார்ப்பு சார். நீங்க ஒயின் ஷாப்ல இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏடா சொல்ற? நான் சொன்னது தானே சொன்னேன். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னேன். லைன்ல தான் இருக்காங்க, நீங்க வேணா கேட்டுங்க. என்னடா நீ? சொல்லுமா. கஸ்டமர் ரொம்ப கம்பல் பண்ணாரு, அதான் லைட்டா. ஏன்டா அப்படி பண்ண? நான் என்னடா பண்ணேன்? போடா. சத்தியமா உன்னை கேட்காம இனிமே தண்ணி அடிக்க மாட்டோமா? இல்லம்மா, சொன்னா நம்புமா. இப்ப என்ன பண்ணுங்கற? ஓவரா மிரட்டுற. என்னாலையும் தாண்டி இனிமே உன்னை மாதிரி ஒரு பொம்பளையோட வாழவே முடியாது. முடியாதுடி. முடிச்சுக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். ஆமாடி, டைவர்ஸ் தானே கொடுத்துறேன். ஏன்டா ஒரு குடும்பத்தையே பிரிச்சிட்டியடா? நானும் நீதான். சும்மா டார்ச்சர் பண்ண போன வெயிட். வர்றான். ஏய், சார் தண்ணி போதுமா பாருங்க சார். வேலைக்கு போறேன்னு ஊரெல்லாம் சொல்லும் போதே தெரியும்டா. சிஸ்டர், முதல் மாசம் சம்பளம் வந்தோடனே இது வேணும் அது வேணும்னு கேட்ட வாங்கி கொடுக்குற மூஞ்ச பாரு. உர்ரா, இந்த வேலை இல்லைன்னா ஒன்னொன்னு உனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமல போயிடும். ஜீவா, கிரிக்கெட் விளையாட போலாமா? எதுக்கு அவசரப்பட்டு வேலையை விட்ட? நான் எங்க வேலையை விட்டேன்? வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்களா? எதுக்கு தூக்கிட்டாங்களாங்கிற? தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சீரியஸாவே இருக்க மாட்டியா? நீ வேலையில ஜாயின் பண்ண உடனே நான் எவ்வளவு அந்த சந்தோஷப்பட்டேன். வேலையெல்லாம் எனக்கு சரியா வராதுன்னு சொன்னேன்ல. ஹலோ ஜீவா, யார் சார்? நான் பிரியாவோட ஃபாதர் பேசுறேன். அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அப்பா எப்படி இருக்கீங்க? ஃபைன் அங்கிள். நீங்க? ஜீவா, ஃபைன். நானும் இங்க இருக்கறது அப்பா கிட்ட சொல்லிடாத. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நானும் பிரியாவும் காஃபி ஷாப் வந்தோம் அங்கிள். என்னடா செல்லம்? போடா. கொஞ்சம் செக்கர்ஸ் ஹோட்டல் வரைக்கும் வர முடியுமா? அங்கிள் இப்பதான் வந்தோம். பிரியாட்டு ஒரு 10 minutes பேசிட்டு வந்துட்டுமாங்க. ஓகே, மேலே பார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சரி வந்துடுறேன் அங்கிள். என்ன சொல்றான்? ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவானா? போட்டுறவா? ஐயோ, 2 அதட்டுனா போதும். நீங்க என் கிளையண்ட்னு தெரிஞ்சாலே என் பொண்ணு பின்னாடி சுத்துறது நிறுத்திடுவான். அவ்வளவுதான். சார் ஏசி கொடுத்து விட்டாரு. மணியோட வாக்குமூலம். ஐயா, என் பேர் மணிங்க. என் ஊர் செங்கோட்டைங்க. குட்டிநடை சென்டர் நான் 15 வருஷமா இருக்கேன். அவர் செஞ்ச எல்லா கொலைகளையும் நானும் உடந்தையா இருந்திருக்கேன். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கிட்டு நான் மனம் திருந்தி வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. இப்போ நான் அப்ரூவராக மாற விரும்புகிறேங்க. அண்ணா, தொங்கன கலையில் இருக்கானே. நான் தொங்க பேசுகிறேன். சொல்கிறா. மணி அவங்க மாமனார் வீட்டுக்கு சின்ன குப்பத்துக்கு வந்திருக்கானா? என்னென்ன பண்ணட்டும்? போட்டு ஏய் ஏய் போடா. 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 ஏய்
சாரி பிரியாவை ட்ராப் பண்ணிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா? அதுக்கு என்ன சாப்பிடலாமா அங்கிள்? அதெல்லாம் செட் ஆகாது அங்கிள். நான் வேறு ஆர்டர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, மெனு கார்டு. ம் 125 110 250 2000 ரூபாய்க்கு மேலே சரக்கே இல்லையா? நோ சார். லார்ஜ் கொண்டு வாங்க. ஓகே சார். சொல்லுங்க அங்கிள். சார் யாருன்னு தெரியுமா? தெரியாது அங்கிள். ஹலோ சார். காசிமேடு குட்டி நடேசன் கேள்விப்பட்டிருக்கியா? தெரியும் அங்கிள். சார் தான் அவரு. என்ன அங்கிள் முதல்ல சொல்லக்கூடாது அங்கிள்? அண்ணே கையை கொடுங்கண்ணே, கையை கொடுங்கண்ணே, கையை கொடுங்கண்ணே. நீங்க தான் குட்டி நடேசன் சொல்லக்கூடாதானே? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே. முருகேஷ் நிறைய சொல்லியிருக்கானே. உங்களை ஒரு தடவை நேரில் பார்த்து பேசணும் ரொம்ப நாளாக ஆசைனே. போன வாரம் கூட உங்க சித்தி பையன் முருகேஷ் கல்யாணத்துக்கு 25 பவுன் நகையும் 700 பேருக்கு பிரியாணி பண்ணி அனுப்பிச்சு வச்சிருந்தீங்களே. அப்போ கூட நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேனே. நீங்கள் வரவே இல்லைண்ணே. நான் அவனும் பத்திரிக்கை கொடுக்க உங்கள் வீட்டு கூட வந்திருந்தோம். அப்போ கூட நீங்கள் இல்லை. அக்கா மட்டும்தான் இருந்துச்சு. அக்கா மீன் குழம்பு வச்சு கொடுத்துச்சுண்ணே. சூப்பராக இருந்துச்சு. பிச்சுட்டாங்க. காலேஜ் படிக்கும்போது முருகேஷ் எப்போ உங்களை பற்றி தானே பேசிகிட்டே இருப்பான். அந்த 23 வயசில் உங்கள் ஏரியாவில் குடிசெல்லாம் காலி பண்ண சொன்னான் அந்த சேட்டு. அவனை போட்டது. அப்புறம் உங்கள் தம்பி அடிச்சு கொண்டானே சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போய். அந்த இன்ஸ்பெக்டர் தங்கவேலு அவனை போட்டது. ஏன் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கொடியாரும் துரோகம் பண்ணானே அந்த ராயபுரம் கணேசன் அவனை நடுரோட்டில் வச்சு போட்டது. எல்லாம் சொல்லியிருக்கானே. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த நாயன் படத்தை வர கமலாசன் பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணே. உங்களை ரொம்ப பிடிக்குண்ணே. என்ன சார் நம்ம பையனை போய் மாசி இவன் நம்ம முருகேசன் ஃப்ரெண்டாண்டா. அதான் இங்க பார்த்த மாதிரி இருக்குண்ணே. நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அட போங்கண்ணே, எத்தனை தடவை வந்திருக்கேன் உங்களை பார்க்கவே முடியலண்ணே. அண்ணே உங்களை நேரில் பார்த்து உனக்கு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேண்ணே. என்ன மேட்ரு? அந்த மார்க்கெட்டில் வேலை செய்கிறப்ப அந்த சரோஜா லவ் பற்றி சொல்லுங்கண்ணே. சும்மா சும்மா சொல்லுங்க. சும்மா சும்மா சொல்லுங்கண்ணே. எங்கண்ணே பார்த்தீங்க அவளை? முத கல்யாண மண்டபத்துல தான் பார்த்தேன். பார்த்தோன்னு பிடிச்சி போச்சு. அப்படியா? பட்டுன்னு சொல்லிட்டல. நான் கூட பிரியாவை கல்யாண மண்டபத்தில் பார்த்தேன். ஒரு 2 சிக்கன் லாலிபாப் மட்டும் சொல்லிருங்க. அப்படி எனக்கு ஒரு லார்ஜ் சொல்லுங்க. பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ஓ வேற பேசுறேன். 2 சிக்கன் லாலிபாப்பும் ஒரு லார்ஜியா? ஜீவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. மதிய சாப்பாடு நம்ம வீட்டில் தான். சரிண்ணே. சரி ஓகே சொல்லி சொல்லி ஓகே. அதுக்கப்புறம் ஐயோ சம்சாரத்திட்ட போய் பேசி வாங்குறதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. என்னக்கா இவரு இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு தம்பி.